செய்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 12 பேர் 11,51,000 இழந்துள்ளனர். திலாசுப்பேட்டையை சேர்ந்தவர் மேரி ஜூலி. இவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் சென்னை ஏர்போர்ட் சுங்கவரி அதிகாரி பேசுவதாக கூறி உங்களது பெயரில் $70,000 மதிப்பிலான பார்சல் வந்துள்ளது. இந்த பார்சலை பெறுவதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். இதை நம்பிய மேரி ஜூலி ரூபாய் 5.80 லட்சத்தை செலுத்தி ஏமாந்தார். இதேபோல வில்லியனூரை சேர்ந்த மங்கலட்சுமி 1,23,686 ரூபாய், மூலக்குளத்தை சேர்ந்த ஆனந்தராயலு என்பவர் 36,917 ரூபாய், முத்திரையார் பாளையத்தை சேர்ந்த அறிவரசன் 2,21,000, பாரதிதாசன் நகர் அருண்குமார் 25,000, ரெட்டியார் பாளையம் அருண் பிரசாத் 25,000, தவளக்குப்பம் சுரேஷ் 18,558 ரூபாய், பாக்கியராஜ் 14,000, புதுச்சேரி அஸ்வதி 90,000, காரைக்கால் கோட்டுச்சேரி மணிகண்டன் 10,000, கருவடிக்குப்பம் ராமலிங்கம் 1,050, சாமிப்பிள்ளை தோட்டம் ஸ்ரீதரன் 6,000 என மொத்தம் 12 பேரிடம் மோசடி கும்பல் 11,51,289 ரூபாய் ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்திற்கு அத்துமீறி நுழைந்து மாணவி மற்றும் அவரது நண்பரை தாக்கிய விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். காலாப்பட்டில் உள்ள புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 11ஆம் தேதி விடுதியில் தங்கி படிக்கும் வெளிமாநில மாணவி ஒருவர் தனது நண்பருடன் நடந்து சென்றார். அங்கு மதுபோதையில் 2 பைக்குகளில் வந்த 4 வாலிபர்கள் மாணவி மற்றும் அவரது நண்பரை வீடியோ எடுத்து தகராறு செய்தனர். இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டது மேட்டுப்பாளையம் தனியார் கம்பெனியில் பணியாற்றும் அரும்பார்த்தபுரம் ஷாம் 19, வெள்ளியனூர் திருக்காஞ்சி சாலையை சேர்ந்த அரசு கலைக்கல்லூரி மாணவர் விமல் 19 மற்றும் 2 சிறுவர்கள் என தெரியவந்தது. ஷாம் மற்றும் விமலை காலாப்பட்டு போலீசார் நேற்று கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் 17 வயது சிறுவர்கள் 2 அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். மேட்டுப்பாளையத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 80,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து விற்பனை செய்தவரை கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் போலீசார் நேற்று இரவு மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது சண்முகாபுரத்தை சேர்ந்த ஜெயக்குமார் 61 என்பவரது தீக்கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனைக்கு வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கடையில் இருந்த ரூபாய் 80,000 மதிப்பிலான 55 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். நூறடி சாலை ரயில்வே சுரங்கப்பாதை பணி முழுமை பெறுவதற்கு முன் மக்கள் பயன்படுத்த துவங்கிய நிலையில் அதிகாரிகள் நுழைவு வாயிலை அதிரடியாக மூடினர். புதுச்சேரி இந்திரா சிக்னலில் இருந்து கடலூர் செல்லும் நூறடி சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது. மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் இருந்த ரயில்வே கேட் முழுவதும் மூடப்பட்டது. ரயில்வே கேட் அருகில் வசிக்கும் மக்கள் மேம்பாலம் வழியாக கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் மூடப்பட்ட ரயில்வே கேட் கீழ் ரெடிமேட் கான்கிரீட் பிரேக்காஸ்ட் முறையில் சுரங்கப்பாதை ரயில்வே துறை மூலம் அமைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மே 10ஆம் தேதி சர்வீஸ் சாலை பணிகள் துவங்கியது. 10 மாதத்தில் முடிக்க வேண்டிய பணி இதுவரை முழுமை பெறவில்லை. மழையின் போது சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நின்று சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது. சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் திறப்பு விழாவிற்கு முன்னதாக பொதுமக்கள் பயன்படுத்த துவங்கிவிட்டனர். பைக்குகளில் சுரங்கப்பாதை வழியாக கடந்து செல்கின்றனர். மின் விளக்குகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. இது தொடர்பான செய்திகள் வெளியான நிலையில் சுரங்கப்பாதையின் வாயிலை அதிகாரிகள் அதிரடியாக மூடியுள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெயின்போ நகர் பகுதியில் நடைபெற்ற மெகா கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஃப்ரிட்ஜ், LED டிவி, குக்கர் உட்பட பம்பர் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மெகா கோல போட்டி இன்று நடைபெற்றது. இதில் ரெயின்போ நகர் உட்பட பல்வேறு பகுதிகளை சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். இதனை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஆகியோர் தொடங்கி வைத்து சிறப்பித்தனர்.
வழங்கினர். அதிகாலை போட்டி துவங்கிய நிலையில் கடும் பனியை பொருட்படுத்தாமல் போட்டியாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வண்ணங்களில் கைவண்ணங்களை வெளிப்படுத்தி அசத்தினர். இதனால் ரெயின்போ நகர் சாலைகள் வண்ணமயமாகவும் கோலாகலமாகவும் காட்சியளித்தன. கலைமாமணி, மாலதி செல்வம், நாட்டிய நங்கை லலிதாம்பிகை ஆகியோர் அடங்கிய நடுவர் குழுவினர் சிறந்த கோலங்களை தேர்வு செய்தனர். முதல் பரிசான ஃப்ரிட்ஜை சிக்கு கோலம் வரைந்து ஷீலா தட்டி சென்றார். இரண்டாவது பரிசான LED டிவியை பாரதி என்பவரும், மூன்றாவது பரிசான கிரைண்டரை ஸ்ரீதிவ்யாவும் வென்றார். இதனைத் தொடர்ந்து நடந்த பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வைத்திலிங்கம் எம்பியின் தனி உதவியாளரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளருமான வினோத், காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். அதனைத் தொடர்ந்து 4 பேருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மேக்கப் கிட், எலக்ட்ரிக் கெட்டில் மற்றும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரெயின்போ நகர் மகளிர் நல்வாழ்வு சங்கம், காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 4ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் பங்கேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 4ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மற்றும் கலை விழாவில் பங்கேற்ற அனைத்து சிறுவர்கள், மகளிர், இளைஞர்கள் என அனைவருக்கும் நடைபெற்ற பரிசளிப்பு மற்றும் கலை விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சர் சரவணன்குமாரால் பரிசுகள் வழங்கப்பட்டது. கலை விழாவில் கிராமத்து சிறுவர் சிறுமிகளின் நடனம், பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, பாட்டு போட்டி, நாடகம் உள்ளிட்ட பல்சுவை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா, தமிழர் திருநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார். கண்காணிப்பாளர் வரதராஜலு முன்னிலை வகித்தார். தலைமை ஆசிரியை சிவசங்கரி வரவேற்புரை வழங்கினார். விரிவுரையாளர் மணிகண்டன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். தமிழர் திருநாள் பற்றி மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் உதயகுமார் சிறப்புரையாற்றினார். விரிவுரையாளர் கவிதா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற பொங்கல் விழாவில் பொங்கல் பொங்கி மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர். கலாம் வாகன ஓட்டுநர் தொழிலாளர் சங்கம் சார்பாக பொங்கல் விளையாட்டு விழா நடைபெற்றது. வெள்ளையனூர் பகுதியில் கலாம் வாகன ஓட்டுநர் தொழிலாளர் சங்கம் சார்பாக பொங்கல் விளையாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு கலாம் வாகன ஓட்டுநர் தொழிலாளர் சங்க தலைவர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோலப் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் புடவைகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகருமான சசிபாலன் மற்றும் ரவிக்குமார் கலந்து கொண்டு அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுவை சமத்துவ மினிலாரி உரிமையாளர் சங்க தலைவர் சத்யராஜ், கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கலாம் வாகன ஓட்டுநர் தொழிலாளர் சங்கத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் திருக்கோவிலில் மார்கழி மாத நிறைவையொட்டி ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்று அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மார்கழி மாத நிறைவையொட்டி பெருமாள் கோவில்களில் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகின்றது. மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களை பெருமாள் திருக்கோவில்களில் பக்தர்கள் பாடி இறைவனை வணங்கிய நிலையில் மார்கழி மாத நிறைவையொட்டி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் திருக்கோவிலில் மார்கழி மாத நிறைவையொட்டி ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. யாகம் வளர்த்தி பாராயணம் பாடி வேத மந்திரங்கள் ஓதி பெருமாள் ஆண்டாளுக்கு மாங்கல்யம் அணிவித்த நிகழ்வில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி அம்பகரத்தூரில் பாஜக கொடியேற்றி இனிப்புகளை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் வழங்கினார்.
மாட்டுப்பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் ஆண்டுதோறும் கொடியேற்றுவது வழக்கம். இதனையொட்டி திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி பாஜக அலுவலகத்தில் இருந்து இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ஊர்வலமாக வந்த பாஜகவினர் அம்பகரத்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து இம்முறை 4வது ஆண்டாக பாஜக கொடியினை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் TKSM மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ், பாஜக பொறுப்பாளர்கள் அருள்முருகன், மருத்துவர் விக்னேஸ்வரன், சக்திவேல் உடையார், அமுதா, ராணி, திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன், விவசாய அணி சந்திரசேகர் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். புதிய மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கும் அமைச்சரவை முடிவுக்கு கம்யூனிஸ்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்தில் நடந்த அமைச்சரவையில் சிலர் நீண்ட காலமாக மதுபான கடைகள் நடத்தி வருவதால் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நோக்கில் புதிய உரிமம் வழங்கலாம் என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது மாநில நலனுக்கு எதிரானது. தவறான மது கொள்கையால் சாலை விபத்துகளும் சமூக குற்றங்களும் அதிக அளவில் நடக்கிறது. விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் என்ற அடிப்படையில் இந்திய அளவில் புதுச்சேரி முதலிடத்தில் உள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு 90 மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கும் முடிவை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி நீதிமன்றம் சென்றபோது தனிநபர்களுக்கு புதிய உரிமம் வழங்க மாட்டோம் என அரசு உறுதி அளித்ததால் வழக்கை முடித்து வைத்தனர். நீதிமன்ற வாக்குறுதியை மீறி மாநில நலனுக்கு எதிராக புதிய மதுபான கடை திறக்கும் முடிவு ஏற்புடையது கிடையாது. இளம் தலைமுறையினர் நலன் கருதி மதுக்கடைகள் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க வேண்டும். மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கும் முடிவை அரசு திரும்ப பெற வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போகி பண்டிகை அன்று இந்த ஆண்டு காற்று மாசுபாடு குறைந்துள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் போகி பண்டிகை அன்று மேட்டுப்பாளையம், அண்ணா நகர், காரைக்காலில் ஒரு இடத்திலும் போகி அன்று காற்றின் மாசுகளை 24 மணி நேரமும் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு குழுமம் ஆய்வு செய்தது. இந்த ஆய்வின் முடிவுகள் தற்பொழுது தெரியவந்துள்ளது. இதில் மிதவை துகள்களின் அளவு 54 மைக்ரோகிராம், கந்தக ஆக்சைடுகளின் அளவு 10.4 மைக்ரோகிராம், நைட்ரஜன் ஆக்சைடுகளின் அளவு 15.5 மைக்ரோகிராம், அமோனியாவின் அளவு 50 மைக்ரோகிராம் என பதிவாகியுள்ளது. அமோனியாவின் அளவு 1 கியூபிக் மீட்டர் அளவிலான காற்றில் 400 மைக்ரோகிராம் அளவுக்கு இருக்கலாம். இதன் மூலம் புதுச்சேரியை பொறுத்தவரை போகி பண்டிகையின் போது காற்றில் கலந்த மாசுகளின் அளவு கட்டுக்குள் உள்ளது தெரியவந்துள்ளது. போகி அன்று ஏற்பட்ட லேசான மழை தூறலும் மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு காரணமாகவும் இந்த ஆண்டில் காற்றின் மாசுகளின் அளவு குறைய முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. அரியாங்குப்பம் பகுதியில் 9ஆம் ஆண்டு பொங்கல் கலை விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 2 தினங்களாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முன்னதாக இவ்விழாவில் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் விவசாயத்தை பெருக்க வயலில் விளைந்த புது நெல்மணிகள், தென்னம்பாளை கொடுத்து சிறப்பு விருந்தினர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து உரியடித்தல், கயிறிழுத்தல், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி ஆதரவாளர்கள் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.